நல்லா சொன்னியா? நல்லா தான் சொல்லியிருப்பேன். ஓகே ரம்யா, நீங்க கல்யாணம் ஆகி முத முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஜூஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரம் ஆச்சு, கிளம்பு. வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன நீங்க? மணியாச்சு, கிளம்பணும். சரி கூட்டி போக வந்தேன். சரி வா. இரு. என்ன நீ இப்படி போட்டிருக்க? பிளாக் ஷர்ட் நல்லா ஃபீல். என்ன இப்படி உடுத்துற வர வர நீ? இல்ல கௌரி தான் நல்லா இருக்கானே. இல்ல நான் கொஞ்சம் ப்ரௌன் ஷர்ட் வாங்கி கொடுத்தல, அது போய் போட்டு போ. அப்படியா? சரி சீக்கிரம் போ போ. கரெக்ட்டா தான் இருக்கும். கௌரி பேசிட்டு இருமா, நான் வந்துடுறேன். பாத்து நீ பாத்து போறது இல்லையா? சூரிய எப்பவுமே இப்படித்தான், ரொம்ப அவசரம். அப்புறம் பர்சனல் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஓ நல்லா இருக்கேன். ஏய் ரேடியோ ஷோ ஒரு நாள் தவறது இல்ல, டெய்லி கேட்பேன் தெரியுமா? எப்படி இருக்கு? சூப்பர்பா இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தா கொடுங்களேன். ஏன் அடிக்குது வீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? சூரிய விட்டுட்டு இருக்க முடியலையா? அப்புறம் கௌரி சூரிய நல்லா பாத்துக்கிறேனா? பெஸ்ட் ஹஸ்பண்ட் இன் தி வேர்ல்ட். அப்புறம் நீங்க எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அப்படினா இறைவனோட கையில இருக்குன்னு சொன்னேன். கூடி சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஏன் சூர்யா மாதிரி இருக்கு. கௌரி சூர்யாவுக்கு என்ன போட்டா நல்லா இருக்கும், என்ன கலர் நல்லா இருக்கும் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. நல்லா கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரி சரி மணி அதுவா போலாம். சரி கௌரி, இன்னைக்கு ஒரு புது ப்ரோகிராம் இருக்கு, அவசரமா போகணும். என்ன பாய்மா. பாய். இன்னொரு நாளைக்கு வரேன். பாய். என்ன நடக்குது? இன்னும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி போய்கிட்டு இருக்காங்க, நீ இங்கே உட்காந்துருக்க. அம்மா எல்லாத்தையுமே தப்பாவே புரிச்சுக்காதீங்க. அவங்க ரெண்டு பத்தி பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னமோ போடி, உன் நல்லதுக்கு தான் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதும் பின்னாடி ஒரே கொலையிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல எல்லாத்தையும் என்னென்னமோ நடக்குது. வாழ்க்கை பத்தி நான் தான் கவலைப்படுறேன், நீ கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன அக்கறை எடுத்துக்கணும்? எதை பத்தி வருத்தப்படணும்? இப்படியே கண்டுக்காம இருந்தீன்னா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. அம்மா ஏதாச்சும் ஒரு பேசுறதுன்னா புரியுற மாதிரி பேசுங்க. புரியுற மாதிரி பேசவா? உன் புருஷனும் ரம்யாவும் குடும்பம் நடத்துறாங்கன்னு சொல்றேன். அம்மா பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தப்பெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீ சொல்றது உண்மைதான். சின்ன பிள்ளைல தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இல்ல. புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை உனக்கு இல்ல, அது அவளுக்கு. தண்ணி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஒன்றும் இல்லை, பழைய ஞாபகம், அதான் நினச்சி பார்த்தேன். என்னங்க ரம்யாக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதை பத்தி நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இப்படி கண் கலங்க கூடாது. இல்லை சுதா, அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், இன்னும் உங்க மனசுல ரம்யா வாழ்ந்துட்டு தான் இருக்கா.
உங்களால ரம்யாவை மறக்க முடியல. அதான் உண்மை. உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் உங்க டைரியை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்க போய் நீங்க சாதாரணமா ரம்யா கிட்ட பேசும்போது கூட என்ன பார்த்து பயந்து அவகிட்ட நீங்க ஒழுங்கா பேசாம போயிருவீங்களோட பயத்துல தான் இத்தனை நாள் நான் அதை கேட்காம விட்டுட்டேன். ஆனா எப்படிங்க, எப்படி இத்தனை நாள் நீங்க உங்க காதலை மனசுல வச்சு மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க? காதலை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் உயர்வா தெரிஞ்சு. அதான் காதலை ஒதுக்கி வச்சுட்டு காதலி சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை மனசார மனைவியாக்கிக்கிட்டேன். இன்னும் எனக்கு அவள் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறான். என்னைக்கும் நீ தான் எனக்கு மனைவி. காதலுங்கிறது புயல் காத்து போல, அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்லை, அது நம்ம சுவாசிக்கிற காத்து மாதிரி. என் மனசுல நீங்க இருந்தீங்க, ஆனா உங்க மனசுல யார் இருந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப கூட நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க, உங்க 2 பேர்த்துக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க ஆசைப்பட்டபடியே ரம்யா கூட சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். சொல்லுங்க, உங்களுக்காக நான் ரம்யா கிட்ட பேசுறேன். அவ நான் சொன்னா கேப்பா. சுதா, மனைவிங்கிறது எரிஞ்சு முடிஞ்சதும் மாத்திக்கிற தெரியல, அது குத்து விளக்கு, என்னைக்கும் மாறாது. ரம்யா, ஏன் இப்ப கத்துற நீனு? சும்மா. சரி, இங்க இந்த பக்கம் வந்திருக்க. ஏன்? ஆஃபா ஒண்டியா சோ போறேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றேன். அதான் நீ முந்திக்கிட்டிய. ஹாய் கௌரி. ஏன் ஒரு மாதிரி போறாங்க? இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்ன பண்ணுது? இல்ல இல்ல, உடம்பு சரியில்லை, விட்டுறேன். ஹலோ ஆண்டி. கௌரிக்கு உடம்பு சரியில்லை, மாமியாருக்கு என்னாச்சு? என்ன ரம்யா, பெரியவங்க அவங்க என்ன மூட்ல இருக்காங்களோ, பெருசு படுத்தாதம்மா. வா உள்ள போய் பேசலாம், வா. பரவாயில்ல பரவாயில்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. கிளம்புறேன். வாடா உள்ள போய் பேசலாம். பரவாயில்ல, நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். பாய். ரம்யா, ரம்யா. கௌரி, இங்க வா. என்னாச்சு உனக்கு இப்ப? ரம்யா வந்தப்ப வந்தவங்கள வான்னு கூட சொல்லாம மூஞ்சி தூக்கி வச்சுனா என்ன அர்த்தம்? சரி, உனக்கு பிடிக்கலையா? உங்க அம்மாக்கு என்ன வந்துச்சா? அவ பாட்டுக்கு ஹாய் ஆண்டின்னு சொல்றா, அவங்க தெரியாத மாதிரி போறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி எங்க அம்மாக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? இதுக்கு முன்னாடி வந்தாங்க, நானும் வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா அப்படிலாம் உபசரிச்சேன். ஆனா இப்ப என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி என்ன ஆக்கிட்டீங்க. நீங்க 2 பேரும் ரேடியோல அரட்டை அடிக்கிறத பார்த்து எத்தனை பேர் என்கிட்ட எத்தனை விதமா வந்து சொல்றாங்க தெரியுமா? அத பத்தி நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. ஆனா இப்போ ஏன் கண்ணு முன்னுக்கு நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா என்னால முடியல. என்னால முடியல. ப்ளீஸ் எனக்காக இந்த வேலையை விட்டுருங்க. முடியாது கௌரி, அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரம்யா என்னோட ஃப்ரெண்ட். வந்தவங்க வான்னு கூட சொல்ல முடியாது உன்னால? இத பாருங்க, எனக்கு அந்த ரம்யாவை கண்டாலே பிடிக்கல. என்னால பல்ல இழிச்சிட்டு அவட்ட பேச முடியாது. ஓகே? ப்ளீஸ் கௌரி புரிஞ்சு. கௌரி ப்ளீஸ் கௌரி. கௌரி புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோ கௌரி அம்மா ப்ளீஸ்.
உட்கார் உட்கார். நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா அம்மா, சூர்யா வந்திருக்கேம்மா. பாப்பா சூர்யா, இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர உனக்கு வழி தெரிஞ்சா? என்ன பிள்ளை, வீட்டுக்கு வந்த பிள்ளைய முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற. நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்பா. நீ நல்லா இருக்கியா? உன் மனைவி மாமியாரெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. மன்னிச்சிடுங்கம்மா. சாரிப்பா, அதிகமான வேலை, அதான் ஃபோன் கூட போட முடியாம போயிடுச்சு. உங்களை பார்க்க கூட வர முடியாம போயிடுச்சு. நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ரம்யா கூட அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கிட்ட இல்லையேப்பா. என்னம்மா, உங்களுக்கு ரம்யா வேற நான் வேறயா? அவளும் உங்களுக்கு ஒரு மக போல தானே? சரிப்பா, என் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சாப்பிடுறியா? என்னம்மா இப்படி கேட்டு? வாங்க வாங்கம்மா. வாங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. எனக்கு நீயும் முக்கியம் தான். அதெல்லாம் தெரியுது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, ரம்யாக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, இனிமேலாவது ரம்யா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறேன். இந்த பாரு கௌரி, என் ரம்யா எப்பவும் போலதான் என்கிட்ட இருப்பான். அவ மாற மாட்டான். ரமேஷ் ரம்யா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உன்ன மாதிரி இல்ல மக்கு மக்கு. என்ன நீங்க மக்குன்னு சொல்லுங்க, கொக்குன்னு சொல்லுங்க, ஆனா இதுக்கு பேரு சந்தேகம் இல்லைங்க. இது ஒரு விதமான பொசசிவ்னஸ். ஏன் நீங்க எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? தப்பா? தப்பு இல்லம்மா, நான் உனக்கு மட்டும்தான். அதுல என்ன சந்தேகம்? இல்லைன்னா அப்பா அம்மா விட்டுட்டு நான் கூட வந்துட்டு இருந்திருப்பேனா? வீட்டோட மாப்பிள்ளையா? அது கூட ரம்யா சொல்லிதான் பண்ணீங்க. ஆமா, ஆனா நீ சொன்ன காரணமும் நியாயமாப்பட்டது. அதுவும் இல்லாம எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது, அதான் ஒத்துக்கிட்டேன். மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் நான் 100 தடவை சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சது பிடிச்சது பிடிச்சது. ஐயோ, கேக் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சரிதான். எனக்கு என்ன புரியல தெரியுமா? அம்மா அப்பா விட்டு வந்த உங்களுக்கு ரம்யா விட்டு வர முடியலையே, ஏன்? என்ன கௌரி, இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? சின்ன வயசுல இருந்து நானும் ரம்யா நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா, அவ்வளவுதான். மனசுலதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறீங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலங்க. ப்ளீஸ் கௌரி, வேணாம், இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாத. ஏன் நான் இப்படி பேசினா உங்களுக்கு கோவம் வருது? எனக்கு உங்க மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. வேணாம் கௌரி, வார்த்தையை கொட்டாது, இதோட விட்டுரு.
நீங்க ரம்யா விட்டுருங்க, நான் இப்படி பேசுறதை விட்டுறேன். ம்? ஐயோ, உனக்கு எப்படி விளக்கம் சொல்லி என்னால புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. I love you so much, ma. Really. நிஜமா? சத்தியமா. எப்படி பார்க்குற? வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் கௌரி, அப்படி பார்க்காத. வேண்டாம் சொல்கிறேன்ல, எப்படி பார்க்குறேன்? வேணாம் வேணாம். கௌரி, இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட் பர்த்டே டின்னருக்கு போகணும்னு சொன்னல, கிளம்பல? ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷனே கேன்சல் ஆச்சு. ஏன் திடீர்னு கேன்சல்? அது வந்து அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்களா, அதனால தான் கேன்சல். ஓ சரி, நாளைக்கு சுதா செல்வாவோட வெட்டிங் anniversary டின்னருக்கு நான் போறேன், நீ வரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்கல்ல? ரம்யா கூட வருவாள்ல? நான் கேட்டது நீ வரியா இல்லைன்னு தான். நீ எதுக்கு ரம்யா பத்தி கேக்குற? இல்ல, நான் வந்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு பார்த்தேன். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ரம்யாலாம் இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா உங்க கூட? நீங்க வேணா போயிட்டு வாங்க. எப்பதான் உன் சந்தேகம் தீர போதும்? ப்ளீஸ்மா வாயேன், எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல, எனக்கு மூட் சரியில்லை. நீங்க வேணா போயிட்டு வாங்க. மூட் சரியில்லை? அப்ப நீ வரல. ஓகே. வந்துட்டே இருக்காங்க, கால் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஹாய் மா, how are you? Yes, how are you? சொல்ல மறந்துட்டா, ஆஹா. அதான் கௌரி கால் பண்ணேன். ஆஹா. நீ வெளியாயிட்டுன்னு சொன்னா. சரி. சோ இங்க கார்த்திக், விச்சு, மஞ்சு, ஆஹா. ரம்யா ஹஸ்பண்ட்லாம் வந்துருக்காங்கன்னு சொன்னேன். ம்ஹும். சோ நீயும் கண்டிப்பா வரணும்னு சொன்னேன். ம்ஹும். சோ இப்போ அவங்க ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்துட்டேன். இப்போ அவங்க டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. ஏய் தேங்க்ஸ் டா. ஓகே. Features and hood rat chicks that only rock sneakers, cell phones and beepers, and know how to treat you. சரி சரி, எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. ஏய் ஏய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் இந்த ரேடியோல, உதய ரேடியோல பேசுறது உண்மையிலே நல்லா இருக்கு. அப்ப கேட்டீங்களா? இந்த யார் அது? இந்த போன வாரம் இந்த யார் ஜம்பிளிங்னு ஒருத்தர் பேசுனீங்களா, போன் அடிச்சு. டேய், அன்னைக்கு ஒரு நாள் நான் கால் பண்ணனே, பேர் கூட வேற பேர் சொல்லி. சூர்யா, நான் பேசனே கார்த்திக் ஒரு குரல். நீங்கதானே அது? நான் அப்பவே நினைச்சேன். கிடைச்சிருச்சு. தோழா தோழா கனவு தோழா, தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாம பேசி தீர்த்துக்கணும்.
கந்தன் யாரு? ஓகே இப்ப சூர்யா நான் சாப்பிடுவேன் பாடு. சாப்பிடாம இருக்கீங்க. போங்க சூர்யா, நான் போதுன்னு போட்டுட்டே இருக்கேனே. நல்லா இருக்குல்ல? போங்க சூர்யா. நீ சாப்பிடு. என்ன கௌரி, நான் உனக்கு வேண்டாமா? ஆ? வேணும். எனக்கு மட்டும்தான் வேணும். புரியுதா? நான் உனக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் என்ன பிரிச்சு பிரிச்சு கொடுக்க முடியாதுமா. நான் உன் சொத்துடா செல்லும். மறுபடியும் போய் சொல்றீங்க. உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி சுத்துறீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அப்படி என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்? இன்னும் என்ன தப்பு கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தனே. நான் கூப்பிட்டப்ப மூட் சரியில்லை, நான் வரலன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் சுதாவும் செல்வாவும் கால் பண்ணி நான் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஓ, அப்படின்னா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷமா வரல, சந்தேகப்பட்டு தான் வந்திருக்க என்ன? அதான் பார்த்தனே அந்த கண்கொள்ளா காட்சிய. நீங்களும் ரம்யாவும் பேசுறது, சிரிச்சுக்கிறது, நீங்க அவ கையை பிடிக்கிறது, அவளுக்கு சாப்பாடு பரிமாறுறது, அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்களே, எப்படி அது? தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். ஏன் ரமேஷ்க்கு தோல் இல்லையா? அங்க சாஞ்சுக்க முடியாதா? எல்லாம் என் தலையெழுத்து. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு அநாகரிகமா தெரியலையா? எரிச்சலா வருது. சரி கௌரி, அப்ப நான் என்ன செஞ்சா நீ என்ன நம்புவ? சொல்லு, செய்றேன். ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்காக விட்டுருங்க. நீங்களும் ரம்யா பேசுறது பழகிறதுலாம் என்னால தாங்கிக்க முடியல. நீங்க எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும். எங்க நட்பை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ப்ளீஸ்மா, நீ அதை கலங்கப்படுத்தாத. ஐயோ, நான் அப்படி சொல்லல. எனக்காக உங்களை கொஞ்சம் மாத்திக்கங்கன்னு தான் சொல்றேன். ப்ளீஸ் என் ஃபீலிங்ஸே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. I need to feel secured because I love you, Surya. I love you so much. ஏய் கோயம்புத்தூர். சூப்பர் ரம்யா. ஏய், உண்மையா சொல்லு, பக்கத்துல உள்ள நாயர் கடை தானே? ஏய், நான் சமைச்சேப்பா. உண்மையாவா? பின்ன பிரமாதமா இருக்கு ரம்யா. போதும் போதும். ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, ஃபுல்லா இருக்கு. சூர்யா, எங்க ஹஸ்பண்ட காணோம்? வர நேரம் தான், இன்னும் ஆளை காணோம். ஹாய் மிஸ்டர் ரமேஷ். வாங்க. ஹாய் சூர்யா, எப்போ வந்தீங்க? இப்போதான் கொஞ்சம் முன்ன. உட்காருங்க. இன்னைக்கு ரம்யாவோட சமையல். சாப்பிட்டீங்களா? ஒரு புடி பிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? ஓகே, எனக்கு கௌரி வெயிட் பண்ணுவா. நான் வரேனே. ஓகே.
ரம்யா அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பிரமாதமா சமைக்கிற? தினமும் சமையல சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மிஸ்டர் ரமேஷ், யூ ஆர் ரியலி வெரி லக்கி. ஓகே, நான் வரேன். ஓகே, டேக் கேர். பாத்து சூர்யா. சாப்பாடு போடுறேங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இல்லையா? சூர்யாவே வீடு தேடி வந்து சாப்பிட்டு போறானா உன் சமையல் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். கௌரி, ஏம்மா? மணி எத்தனை? ஏன் இவ்வளோ லேட்டு? நான் உங்களுக்காக சமைச்சு வச்சு உங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்ணி இங்கேயே தூங்கிட்டேன். இல்ல ரம்யாவோட போயிருந்தேனா, சாப்பிடுப்பான்னு ஃபோர்ஸ் பண்ணா. அதான் சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. ஏய், ரம்யா இன்னுமா சமைக்கிறா தெரியுமா? ஒவ்வொரு டிஷ் அவ்வளவு ருசியா இருக்கும். தினமும் நிறுத்துங்க. ஆக மொத்தம் ரம்யா வீட்டுல அவங்க சுவையான சமையலை வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துட்டீங்க. அப்ப நான் உங்களுக்காக இங்க உங்க ஆசையான சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? எடுத்து குப்பையில கொட்டிடலாமா? மணி எத்தனை? ஏன் இவ்வளவு லேட்டு? நான் உங்களுக்காக சமைச்சு வச்சு உங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்ணி இங்கேயே தூங்கிட்டேன். இல்ல ரம்யாவோட போயிருந்தேனா, சாப்பிடுப்பான்னு ஃபோர்ஸ் பண்ணா. அதான் சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. ஏய், ரம்யா இன்னுமா சமைக்கிறா தெரியுமா? ஒவ்வொரு டிஷ் அவ்வளவு ருசியா இருக்கும். தினமும் நிறுத்துங்க. ஆக மொத்தம் ரம்யா வீட்டுல அவங்க சுவையான சமையலை வயிறு நிறைய சாப்பிட்டு வந்துட்டீங்க. அப்ப நான் உங்களுக்காக இங்க உங்க ஆசையான சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? எடுத்து குப்பையில கொட்டிடலாமா? சரி, வெளியில சாப்பிட்டு வந்தீங்க. அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? இல்லம்மா, நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சாரிமா. சாரி. எத்தனை தடவை சாரி சொல்வீங்க? உங்களுக்காக பொண்டாட்டிக்காரினா வீட்டுல சமைச்சுட்டு ஆசாசியா காத்துட்டு இருக்கேன். என்ன மறக்கிற அளவுக்கு அந்த ரம்யாவோட சமையல் அவ்வளவு ருசியா இருந்தது. சாப்பிட்டு தானே வந்தேன். ஏன் அதுக்கு போய் இப்படி பேசுற? இப்ப என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? காலையில எந்திரிச்சதுல இருந்து பல் தேய்ச்சி வேலைக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குற வரைக்கும் ரம்யா 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 மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க. எந்த மனைவியால இதெல்லாம் பொறுத்திருக்க முடியும்? This is not fair, சூர்யா. ஓகே கௌரி, ஓகே. ரம்யாவோட ஃப்ரெண்ட் மட்டும்தான். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் ரம்யா என்னோட ஃப்ரெண்டு. நீயும் ரம்யாவும் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் கௌரி, ப்ளீஸ் தயவு செய்து என்ன சந்தேகப்படாத. அன்பு இருக்கிற இடத்துக்கு தாங்க சந்தேகமே வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நான் இழந்துட்டு இருக்கணும்னு பயமா இருக்கு. ஆமா கௌரி, வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நான் உனக்கு மட்டும்தான். Just for you. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. சரி வா. ஏய், சாப்பிட்டியா நீ? உட்காரு, நான் ஊட்டி விடுறேன்.
இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உள்ள நினைவுகளை மலர் வைக்க போகுது. என்னங்க உங்கள் சூர்யா மலரும் தனியா நினைவுகளை program பண்றான். எங்களுடன் பகிர்ந்து நல்லா கொள்ள இருக்குல்ல கேக்க? இது ஒரு நல்ல வாய்ப்பு நேயர்களே. இதோ உங்கள் நினைவுகளை மலர் வைக்க போகும் இப்படி கேசட் போடுறீங்க. சூர்யா பேசிக்கிட்டு தானே இருக்கான். அதுவா முக்கியம்? இங்க நாம 2 பேர் தான் இருக்கோம். நடுவுல அவன் எதுக்கு? என்னங்க நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சூர்யா வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருங்களேன். நீ போய் குளிச்சுட்டு வா வந்தா நான் பேசிட்டு இருக்கேன். ஹாய் மிஸ்டர் ரமேஷ். ஹாய் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வெரி ஃபைன். கௌரி நல்லா இருக்கா? வேலை எப்படி இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் தான் தினமும் ரேடியோ கேட்கிறேனே. ரம்யா இருக்காளா? ரம்யா ரம்யா. சூர்யா, இதுக்கு முன்ன நீங்க 2 பேரும் எப்படி பழகிக்கிட்டு இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. அதை பத்தி தெரிஞ்சுக்கோ நான் விரும்பல. ஆனா இப்ப அவ என் மனைவி. நீ அவளை வா போ அவ இவன் கூப்பிடுறது நல்லா இல்ல. விட்டுரு, சரியா? ரம்யா வீட்ல இல்ல, நீ வந்தா வெளியே போயிருக்கிறதா சொல்ல சொன்னா. அவ பேசுறத பார்த்தா என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லாத மாதிரி பேசுறா. இல்ல மிஸ்டர் ரமேஷ், ரம்யா கூப்பிட்டு தான் நானே வந்தேன். சூர்யா, ரம்யா சொன்னதுதான்ப்பா நான் சொல்றேன். நான் சொந்தமா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் அவளோட புருஷன்பா. நான் சொல்றத நம்பு. ஓகே மிஸ்டர் ரமேஷ், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லு. வந்தா ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அவன் வரலையா, அதனால உன்னை மட்டும் தனியா போயிட்டு வர சொல்றான். அப்புறம் இனிமே வெளியே போவ என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு கோமா வர சொல்லிட்டு போறான். நான் நினைக்கிறேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். சூர்யா அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு போன் அடிச்சு கேக்குறேன். அப்ப நான் போய் சொல்றேனா? நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லல, சூர்யா அப்படி சொல்லிருக்க மாட்டான்னு தான் சொன்னேன். என்னடி பெரிய சூர்யா, என்னோட உனக்கு அவன் தான் பெருசா? இப்ப ஏன் கிட்ட சண்டை போடுறீங்க? சூர்யா அப்படி சொல்லிருக்க மாட்டான்னு தான் சொன்னேன். இப்ப ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நீ என்ன நம்பலல? இந்தா இப்பயே போன் பண்ணி பேசி பாரு. என்னாச்சு? ரிங் போகுது, எடுக்க மாட்டான். என்னமோ பெருசா பேசுன, அப்படி அவன் பேசிருக்க மாட்டான்னு இப்ப ஏன் எடுக்கல? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா எடுத்து பேசிருப்பான் தானே? தெரியலன்னு சொல்லாத, நம்பலன்னு சொல்லு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதுன்னு? வீட்டுக்கு வந்துட்டு இனிமே என்ன தேட வேண்டாங்கிற மாதிரி ஏன் அப்படி சொல்லிட்டு வந்த? வாய் திறந்து சொல்லு சரியா? நான் அப்படின்னு உனக்கு தப்பா நடந்துக்கிட்டேன் இல்ல உன் சந்தோஷத்துக்கு இடையூறா இருக்குனா? சரியா? உனக்கு என்ன பிடிக்கலன்னு ஏன்னு சொல்ல வேண்டியதுப்பா. எதுக்காக ஏன் புரிச்சுட்டு சொல்லி என்ன அவமானப்படுத்துற?
ஆமா ரம்யா, நீ இப்ப நினைச்சது உண்மைதான், உன் புருஷன் சொன்னது உண்மைதான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பின்ன கேள்விக்கு மேல கேள்விக்கு இந்த தொந்தரவு செய்யற. நான் உனக்கு தொந்தரவு செய்யறேனா? என்ன பார்த்து சொல்லுறேன், நான் உனக்கு தொந்தரவு செய்யறேனா? ஆமா ரம்யா, நீ என்ன ரொம்ப தொந்தரவு செய்யற. இங்க பார், நீ கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு புருஷன் இருக்காரு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், விட்டுரு. ஏய் சூர்யா, கல்யாணம் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் யார் உனக்கு சொன்னது? அதான் புருஷனே சொல்லிட்டாரு. பின்ன என்ன? நில்லுங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன ரம்யா? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி எதுக்காக என் ஃப்ரெண்ட் தப்பா சொன்னீங்க? எனக்கு பிடிக்கல, அதான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கல முதல்ல ஏன் கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுக்கு நீங்க யாரு? உனக்கு 3 முடிச்சு போட்ட புருஷன். முடிச்சு போட்டா நான் என்ன உங்களுக்கு அடிமையா? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நான் கையை கட்டிட்டு வாயை மூடிக்கிட்டு எல்லாத்துக்கும் மௌனமா இருக்கணும், அப்படிதானே? ஆமா அப்படிதான். இந்த கேள்வி கேட்கறது நிப்பாட்டு. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. நான் சொல்றதை தான் கேட்டு நீ நடக்கணும், அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா? புரிஞ்சுக்கோ. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ சின்ன வயசுல பழகின ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு புருஷனே கெதினே கட்டில அலர்களை தலையெடுத்தா அவளுக்கு ஆசைப்பட்ட எதுவுமே இருக்காதா? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன விருப்பம், ஏதாவது ஒண்ணு என்கிட்ட கேட்டிருப்பீங்களா? இருக்கணும். ஆனா அது அவ புருஷனுக்கு பிடிச்சதா இருக்கணும். பிடிக்கலன்னு வச்சுக்கோ, விட்டுடணும். விளங்குதா? என்னது சமூகத்துல உங்களுக்கு மட்டும் தனி சட்டம்? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆணை பெண்ணும் ஃப்ரெண்டா பழகுறது தப்பு. ஆனா நீங்க மட்டும் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பொம்பளைக்கு நாங்க மட்டும் ஆசை, பாசம், வெறுப்பு எல்லாத்தையும் மறந்து மரக்கட்ட மாதிரி உங்களோட வாழணும். இது இல்லைங்க, இது இல்ல ஒரு பொண்ணோட இல்லற வாழ்க்கை. சண்டைகள் இல்லாம, சண்டை போடாம சந்தோஷமா வாழணும், இதுதான் வாழ்க்கை. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, முதல்ல நீ திருந்தி வாழ முயற்சி பண்ணு. விளங்குதா? என்ன ரம்யா, சொல்லு. சூர்யா, வர வர எனக்கு ரமேஷ்க்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கூட என்கிட்ட சரியா பேச மாட்டற. பாரு ரம்யா, நீ ஏன் அழற? ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதடா. உனக்கு பிரச்சனை தானே நான் உன்னை விட்டு விலகி போறேன். இல்ல சூர்யா, நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், மன விட்டு அழணும். கொஞ்ச நேரம் வாயேன். என்ன நீ? நான் வரேன். ரம்யா, நாளைக்கு நமக்கு ஒரு புது நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஐயோ இல்ல சூர்யா, இந்த மூட்ல நான் எப்படி ப்ரோகிராம் ரெடி பண்ணுவேன்? நீ வா சூர்யா. சரி நான் இப்ப வரேன், நீ அங்கேயே இரு. ரம்யா, சாரி கௌரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டியது இருக்கு. நீ அம்மா கூட கோயில் போயிட்டு வந்துறியா? தெரியும், கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன முக்கியமான வேலைன்னு. ஏங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், வைஃப்னு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? கௌரி, என்ன பேசுற? நான் ப்ரோகிராம் விஷயமா தான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றேன். எனக்கு தெரியும்,
உங்க ப்ரோக்ராம் அவங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம கோயிலுக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு தெரியுங்க. இந்த கோயிலுக்கு போற ஐடியாவே கொடுத்தது நீங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் நானும் சந்தோஷமா வெளியில போறோம்னு நினைச்சுக்கிட்டு நான் எக்ஸைட்டடா கிளம்பிக்கிட்டு அம்மா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு வெளியில போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது பாரு கௌரி, எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா ரம்யாக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது கௌரி. ஓ, இப்ப எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க பார்த்து போயிட்டே இருப்பீங்கல்ல? ஐயோ, உனக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல கௌரி. நான் வரேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடி? இப்ப அழுது என்ன செய்ய போறேன்? என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே. இதுக்கெல்லாம் ஒரே வழி, உன் புருஷன் முத அவகிட்ட பேசுறத நிப்பாட்டணும். இல்ல பேருக்கு தான் நீ மனைவி, மத்ததெல்லாம் அவ கூட தான். என்னமா சொல்றீங்க? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கடி. நான் வாழ்ந்த அனுபவிச்சோம், நான் சொல்றேன், கேட்டு நடந்துக்கடி. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சூர்யா, அவர் எனக்கு வரல, எனக்கு கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ணிட்டேன். ஏய், என்னப்பா பேசாம இருக்க? ஒண்ணுமில்ல. சூர்யா, ஏய், நீயும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல. பின்ன யாருக்கு நம்ம பயப்படணும்? இந்த நிலையில நீ இப்படி பேசுறது நல்லதில்ல. சூர்யா, சூர்யா, நீ என்ன விட்டுட்டு போயிடுன்னு சொல்லு, நான் அவரே விட்டுட்டு வந்துடுறேன். இந்த பாரு, சந்தைக்கு போற புருஷனை விட சந்தோஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு வேணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரம்யா. நீ ஒரு டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறியா? ஏன் உன் காடியில் எனக்கு இடம் இல்லையா? இல்ல உரிமையே இல்லையா? சொல்லுப்பா. சரி வா போலாம். பாய். என்னங்க சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல. சரி சரி, ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். சமையல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப பசி இல்ல. நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. என்னங்க அந்த வேலைக்கு போறத நான் பெருமையா நினைக்கிறேன். நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் ரம்யா. ஏன் லெவலுக்கு நீ அங்க போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் நீ அவங்க கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, அது எனக்கு அறவே பிடிக்கல. என்னங்க சூர்யா என்னோட ஃப்ரெண்ட், நான் சூர்யா கூட பேசலாம் அப்படின்னு தப்பு இருக்கு? தபர் ரம்யா, உன்னோட தேவையில்லாத காரணத்தை கேட்க எனக்கு நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. நீ இனிமே அங்க வேலைக்கு போக கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்த்து பேசவும் கூடாது. அப்படி இருக்கிறதா இருந்தா ஏன் மனைவியா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். என்னங்க என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க என்ன விரும்புறேன்னு சொன்னதும் நான் என்ன பத்தியும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் எல்லாத்தையும் உங்கள்ட்ட விவரமா சொல்லிட்டேன். இப்ப அது முடியாது இது முடியாதுன்னா எப்படிங்க? அன்னைக்கு எல்லாத்துக்கும் சரி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப வேலைக்கு போக கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது. புரியலங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீ சொன்னது எனக்கு நியாயமா பட்டது. ஆனா இன்னைக்கு நீ நடந்துக்கிற விதம் வேற விதமா இருக்கு. அதுதான் எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு கொண்டு பேசுறதுக்கும் இன்னைக்கு கொண்டு பேசுறதுக்கும் நான் ஒண்ணு நீங்க இல்ல, நான் ரம்யா. நீங்க என்ன
நீங்க என்ன என்னைய சூர்யா சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. என்னங்க எனக்கு அப்படி என்ன கேட்டாங்க தப்பா நடந்துக்கிட்டோம்? தவறு ரம்யா, எல்லா விவரத்தையும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ சம்பாரிச்சுதான் இந்த வீட்ல எல்லாம் நடக்கணும்ன்ற அவசியமும் இங்க இல்ல. பொண்டாட்டியா லட்சணமா இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் போ. ஆனா இந்த வீட்ல இருந்து எதையும் பண்ணாத. இப்படி ஒண்ணுமே இல்லாத காதல் சந்தோஷம் உங்களோட இருக்கிறத விட எங்க அப்பா அம்மாவோட இருந்துக்கிறேன். போதும் உங்களோட நான் இருந்தது. ஏன் எங்க தூங்குற? இப்ப மணி என்னாவது? வெளியில போலாம் ரெடியா இருன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க? ஐயோ சாரி கௌரி, சாரி சாரி சாரி. எம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தானா, அதான் நேரம் போனதே தெரியல. சாரிமா. என்ன சொன்னீங்க? ரம்யா கிட்ட பேசிட்டே இருந்தீங்க. உங்க ஒய்ஃப் மட்டும் எங்கேயும் போக கூடாது, எவ்வளவு லேட் ஆனாலும் இப்படியே வீட்லயே கிடக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, உங்களுக்கு கோவம் வரும். ஆனா நீங்க மட்டும் யார் யாரோ பொண்டாட்டிக்கிட்ட மணிக்கணக்கா பேசிட்டு வருவீங்க, அப்படிதானே? ஏய் ஏய், ஏன் இப்படி பேசுற? வந்ததே லேட்டு, அதுல வேற வந்துட்டு நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு காரணம் சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? அப்படி ஒரு தப்பான எண்ணம் உன் மனசுல இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல கௌரி. கௌரி, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒழுங்கா வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த ரம்யா கிட்ட இழிச்சு இழிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த ரம்யா கிட்ட நீங்க பேசுறதோ பழகுறதோ எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிக்கலனா நான் பேசுறது நிறுத்தணுமா? நோ வே. நான் உங்க வைஃப், எனக்கு பிடிக்கல, நீங்க நிறுத்திதான் ஆகணும். கௌரி, நீயுமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கல? சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதையும் மீறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்புறது? கௌரி, து பார் கௌரி, நீ சந்தேகப்பட்டாலும் சரி சந்தேகப்படலனாலும் சரி, ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஓ, ரம்யா 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 ரம்யா, ஒரு நாளைக்கு 100 தடவை ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி அவ பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஏன் பேசாம அதுக்கு அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைச்சோம் தவிர கல்யாணம் பண்ணியா இருக்கணும்னு கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. அப்படி ஒரு ஆசை எங்க ரெண்டு பேரும் மனசுல இருந்திருந்தா நீ தான் எனக்கு மனைவி வரணும்னு ரம்யா ஆசைப்பட்டிருக்க மாட்டா கௌரி. அந்த நினைப்புலதான் இத்தனை நாள் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல அதையே நம்பிக்கிட்டு என் வாழ்க்கைய இன்னொருத்திக்கு தானமா கொடுத்துட்டு வாழ நான் விரும்பல. சோ இப்படி என்ன சொல்ல வர? அது நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அப்படின்னா வீட்டை விட்டு போடான்னு சொல்லாம சொல்றேன். அதானே? எனக்கு தேவைதான். வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா பாரு, எனக்கு இது தேவைதான் கௌரி. ஓகே, நான் போனாதான் உனக்கு சந்தோஷம்னா அதையும் செய்ய தயாரா இருக்கேன். நான் போறேன். எங்க போறீங்க? நான் போறேன். அதான் சொல்லாம சொல்லிட்டியே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் அது எனக்கு மரியாதை. இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க வீட்டை விட்டு போலான்னு பாக்குறீங்க. இப்ப என்ன உங்களுக்கு எனக்கும்
நீ இன்னும் என் மனசுல இருக்கன நான் சொன்னா அதை நீ நம்ப போறது இல்ல. நீ எப்ப என்ன நம்புறியோ அப்ப நான் வருவேன், திரும்பி வருவேன். ஐயோ நான் அவனை நம்புறேன். நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு என்ன விட்டு போவாதீங்க ப்ளீஸ். இல்ல கௌரி, இல்ல ப்ளீஸ் என்ன விடு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நான் எந்த முடிவு எடுக்கிற நிலைமையில இல்ல. சூர்யா அம்மா அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்க. என்னடி தலையில இடி விழுந்த மாதிரி கத்துற? இடிதாமா விழுந்து போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. என்னடி சொல்ற? அவர் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாருமா. அவருக்கு நான் வேணாமா, அந்த ரம்யா தான் வேணுமா. அவர் என்ன வேணாலும் பண்ணலாமா, எதுவுமே கேட்க கூடாதா? பாத்தியாடி உன் புருஷன் செஞ்ச அநியாயத்தை? உன்னை கொஞ்சமாவது மதிச்சாரா? என்ன மாயமோ மந்திரம் பண்ணாலோ உன்னை விட்டுட்டு அவகிட்ட போறதுக்கு? கடவுளே, நீங்க எவ்வளவு சொல்லியும் என்னால எதையுமே நம்ப முடியல. ஆனா இப்ப அவர் பண்றதெல்லாம் பார்த்தா என்னைய நம்பாம என்னால இருக்க முடியல. நானும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போறது? என்னடி நியாயம் இது? விட்டு கொடுத்து உங்க புருஷனே விட்டு கொடுத்து வந்து நிக்கிறீங்க. இல்லம்மா, நான் யாருக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன, அவர் என் கூட சண்டை போட்டுட்டு தானே வெளியில போயிருக்காரு. என் வாழ்க்கையை விட்டு போயிடலையே. அவர் கட்டின தாலி கூட இன்னும் என் கழுத்துலதாம்மா இருக்கு. கௌரி, இப்படி நீயும் நானும் பேசிட்டு இருந்தா காரியத்துக்கு ஆகாது. ஒண்ணு அவளா இல்ல நீயான்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுரு. இல்லம்மா, நிச்சயமா அவர் என்ன தேடி வருவாரு. ஏன்னா அவருக்கு என்ன விட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்மா. நல்லா இருக்குது நியாயம். இப்படி விட்டு கொடுக்கறேன் புருஷனே விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அம்மா, நீங்க என்கிட்ட சொன்னப்பெல்லாம் எதுவுமே நான் நம்பல. ஆனா இப்ப அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்னால எதையும் நம்பாம இருக்க முடியல. நானும் எவ்வளவுதாம்மா விட்டு கொடுத்து போறது? கௌரி, நீ போன் போட்டு அவர் வர சொல்லு. நியாயத்தை நான் கேட்கிறேன். இல்லம்மா, எனக்கு நிச்சயமா தெரியும் அவர் என்ன தேடி கண்டிப்பா வருவாரு. என்ன விட்டு அவரால் இருக்க முடியாதுமா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்மா. கௌரி, அவரு திரும்ப வரணும்னு என்ன பண்ணணுமா அதை முதல் செய்யுமா. கடவுளே. என்னப்பா சூர்யா, இத்தனை மணிக்கு வந்திருக்க? உனக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பேக்கோட வந்திருக்க? இல்லம்மா, ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். வர வழி நம்ம வீடு தானே, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் வந்தேன். சரி உள்ள வா. உட்காருப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அப்பா எங்கம்மா? அவரு தூங்குறாரு. நீதான் இந்த பக்கமே வர மாட்டேங்கிற. ஆனா உன் குரலை தினமும் நான் ரேடியோல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, ரம்யா எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்காமா. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா புதியம் வெறிச்சோடி கிடக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு மனைவியாக அவளுக்கும், அவளுக்கு நீ கணவராகவும் கொடுத்து வைக்கல. அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு எண்ணமே இருந்தது இல்லம்மா. சரிப்பா, நேரமாகுது, போய் படு. இல்லம்மா, நீங்க போய் தூங்குங்க, எனக்கு இப்ப தூக்கம் வரல. சரி. Curiosity was the driving force behind every youngster, and the twins are no exception.
of South American origin and belong to the endangered species list. One reason why every bird. ரம்யா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உன் முகமே சரியில்லையே. என்ன பிரச்சனை? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மனசுதான் சரியில்லை. ஏதா இருந்தாலும் சொல்லுமா, அப்பா கேட்குறேன்ல. என்னன்னு சொன்னா தாண்டி தெரியும். இப்படி மௌனமா இருந்தா எப்படி? உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு தெரியுது. அத வாயை திறந்து சொன்னா தானே நாங்க ஏதாவது செய்ய முடியும். எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. என்னையும் சூர்யாவையும் தப்பு தப்பா பேசுறாரு. என்ன பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி அவரால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா பேச முடியுதுன்னு எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் சொல்லி இருக்க தானே, அப்புறம் என்ன புதுசா? சொன்னேம்மா, அத அப்ப ஏத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ சூர்யா கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னால எப்படிமா சூர்யா கூட பேசாம இருக்க முடியும்? அதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. சரி, அவருக்கு பிடிக்கலன்னா சூர்யா கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திட வேண்டியதானமா? சும்மா அவளையே ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா பழகுறாங்க. சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகுற நட்பு திடீர்னு விட்டுருனா எப்படி? மாப்பிள்ளை தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களுமா? முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து பேசி ஆக வேண்டியதை பாருங்க. இல்லம்மா, நீங்க பேசினாலும் அது அவர் கேட்கிற நிலைமையும் இல்ல. அப்பா, சந்தேகப்படுற மனுஷனோட எப்படிப்பா சேர்த்து வாழ முடியும்? நடக்கிறது நடக்கட்டும். ஜானகி, நாமளே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? மகளோட வாழ்க்கையை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. அழாத, அழாதன்னு சொல்றேன்ல. படிச்சு படிச்சு சொன்ன கேட்டீங்களா? அன்னைக்கே ரம்யாவுக்கு சூர்யாவுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னேன். நீங்க கேட்கல, என்ன ஒரே அடியா திட்டி என் வாயை அடைச்சிட்டீங்க. இப்ப இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அவங்களுக்குள்ளதான் அந்த மாதிரி ஆசை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு எல்லை இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் விட்டு கொடுத்தான் போகணும். இல்ல புருஷன் பேச்சாவது கேட்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே அவங்க நட்பை இப்படி கலங்கப்படுத்தலாமா? புரியாம பேசாத, புரியாம பேசாத. இவளுக்கும் காரணம் யார்? அந்த சூர்யா தானே. அவனை கூப்பிட்டு பேசுறேன். முன்னமே கண்டிச்சிருக்கணும். பாரு பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு. யார கூப்பிட்டு யார கண்டிச்சு என்னங்க? என் மகளோட வாழ்க்கையில இப்ப எப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன சொல்றீங்களா? கௌரி, நான் சொன்ன நீ நம்பல. எதுக்கும் அந்த ரம்யா அவருக்கு கால் பண்ணி பாரு. புருஷ கட்டாயம் அங்கதான் இருப்பாரு. என்னாச்சு? ரிங் பண்ணிட்டே யாருமே எடுக்கலாமா? ஒருவேளை எதுக்கும் ரம்யா புருஷனுக்கு கால் பண்ணி பாரு. ஹலோ. ஹலோ ரமேஷ், நான் இங்க சூர்யா ஒய்ஃப் பேசுறேன். ஆக்சுவலி உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், யாருமே ஆன்சர் பண்ணல. அதனால தான் ஹெட்ஃபோன் கால் பண்ணேன். ப்ளீஸ் தப்பா நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, எனக்கும் சூர்யாவுக்கும் கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு. அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அங்க வந்துடுறாரா? அவன் ஏன் இனிமே எங்க வீட்டுக்கு வர போறான்? ஆமா, ரம்யாவை தான் நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேனே. உங்க புருஷன் கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா, சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, அதான் விரட்டி அடிச்சிட்டேன்.
சூர்யா வா 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 வா. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன ரம்யாவை பார்க்க வந்தியா? ஆமா, ரம்யா 2 நாளா வேலைக்கு வரல, போன் வேற அடிச்சிருக்கு. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அதாவது சொந்த கிளி இல்லாம சோகமா ஜோடியை தேடி வந்திருக்குன்னு சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ரமேஷ்? அதான் உன் பொண்டாட்டி உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்களே, வேற வழி இல்லாம ஜோடி கிளி ஏன் பொண்டாட்டியை தேடி வந்திருக்குன்னு சொல்றேன். உன் அதிர்ஷ்டம், என் பொண்டாட்டியை நான் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டேன், அது உனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றா, ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டா. உயிர் தோழி, உத்தம பத்தினி, என் பொண்டாட்டி இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லியா? ஐயோ பாவம். தொடர்பு கிடைக்காம தொலைஞ்சு போயிட்டாளா? ஏன் சூர்யா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகி இருக்கீங்க, ஒன்னா படிச்சிருக்கீங்க, வேலையும் ஒரே இடத்துல செய்றீங்க. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது? லோக் மிஸ்டர் ரமேஷ், நாங்க 2 பேரும் அந்த மாதிரி பழகுறதும் இல்ல, எங்க மனசுல அந்த மாதிரி என்னமோ இருந்தது இல்ல. ஓகே 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 ஓகே, நீங்க 2 பேருமே இதைத்தான் சொல்றீங்க. ஆனா இத நான் நம்ப தயாரா இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. வேணாம் மிஸ்டர் ரமேஷ், ஸ்டாப் இட். அதான் பிரிய மாட்டீங்க. ஸ்டாப் இட். இதுக்கு மேல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சாரி சாரி மிஸ்டர் ரமேஷ். சொன்ன உடனே கோபம் வருதுல. நான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சி சிரிச்சி பேசுறியே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும். இதோ பாரு சூர்யா, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மதிச்சா, உன்னோட ஃப்ரெண்ட் சந்தோஷமா வாழணும்னா நீ அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. கோச்சுக்கிட்டு போனவளை நாளைக்கே கூட போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து சேர்ந்து வாழ்வ. ஆனா உன்னோட நிழல் கூட அவ மேல படக்கூடாது. என்ன முடியாதுன்னு தானே சொல்ல போற? இல்ல மிஸ்டர் ரமேஷ், என் ரம்யா நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும். ரம்யாவுக்கு இந்த சூர்யா எது வேணாலும் செய்வான், கண்டிப்பா செய்வான். அது என் ரம்யாவுக்கு தெரியும், அவ புரிஞ்சுக்கோ. நீங்க சொன்ன மாதிரியே நான் ரம்யா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன் மிஸ்டர் ரமேஷ். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். குட் பை. கார்த்திக், கார்த்திக், இங்க மஞ்சு வந்திருக்கேன். கார்த்திக், மஞ்சு, நீயா நீயா நீயா? ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. மஞ்சு, எப்படி இருக்க மஞ்சு? நல்லா இருக்கியா மஞ்சு? நல்லா இருக்கேன் கார்த்திக். மஞ்சு, எனக்கு தெரியும் மஞ்சு, என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து எனக்கு இந்த ரெட் ரோஸ் கொடுப்பேனே. ஆமா கார்த்திக், எங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்த பேசி சம்மதம் வாங்கிட்டேன். சொல்லுங்க, எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? மஞ்சு, அதிர்ச்சியான செய்தி சொல்லி என்ன கொன்றாத மஞ்சு. நான் கொஞ்ச நாள் வாழணும் மஞ்சு, நீயும் நானும் சேர்ந்து வாழணும் மஞ்சு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். அதுதான் முன்னே எனக்கு தெரியுமே. ஆனா படிக்கிற வயசுல கண்டபடி சுத்தி வாழ்க்கைய கெடுத்துக்க வேண்டாமேன்ட்டு தான் நானும் சொல்லாம இருந்துட்டேன். அதோட நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் சொந்த கால நின்னப்புறம் தான் கல்யாணம்ட்டு எங்க அப்பா அம்மாட்ட வேற சொல்லியிருந்தேன். மஞ்சு, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஞ்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே கார்த்திக்? சந்தோஷம் சந்தோஷம் மஞ்சு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். ரம்யா, ரம்யா,
ரம்யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லப்பா. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரம்யாவோட வாழ்க்கை கெடுத்து பார்த்தாதா? இன்னும் எதுக்காக இங்க வந்திருக்க? நீங்களும் இப்படி பேசலாமா? ரம்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கடைசி ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். அவளை பார்க்கணும், ப்ளீஸ் கூப்பிடுங்க. ரம்யா ரம்யா ஏய், சொல்றேன் இல்ல, ரம்யா வீட்டுல இல்ல. எதை சொல்றதாலும் என்கிட்ட சொல்லு. நீங்க சிறுபடத்தாம நடந்துக்கிட்டீங்க. பெரியவங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அப்படி முடியாது. பெரியவங்க நாங்க சொல்றோம், அதன்படி நடங்க. புரியுதா? சொல்லுங்க அக்கா, நல்லா சொல்லுங்க. ரம்யா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் எது வேணாலும் செய்வேன் அக்கா. ப்ளீஸ் அக்கா, ஒரே ஒரு தடவை ரம்யா பார்த்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிடுங்க அக்கா. ரம்யா 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 இல்ல. நீ எதை பேசுறதாலும் என்கிட்ட பேசு. ப்ளீஸ் அக்கா, ஒரே ஒரு தடவை ரம்யா பார்த்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிடுங்க அக்கா. ரம்யா 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 இல்ல. நீ எதை பேசுறதாலும் என்கிட்ட பேசு. நீங்க இவ்வளவு நாள் சிறுபலத்தனமா நடந்துக்கிட்டீங்க. பெரியவங்க நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பெரியவங்க நாங்க சொல்றோம், அதன்படி கேட்டு நட. டேய், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்து குடிச்சாராக்கிட்டீங்களே. இந்த பார், ரம்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்களோட பேசுறதையும் பழகிறதையும், ஏன் இந்த வீட்டுக்கு வரதை இன்னையோட நிறுத்திக்கோ. நீ படிச்சவன், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீங்க கூட எங்களை புரிஞ்சுக்கல. இதுதான் சொல்ல வந்தேன். இனிமே ரம்யா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே ரம்யா லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன். ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியதான் போகுது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது. என் ரம்யாவுக்கு தெரியும், அவ புரிஞ்சுப்பா. வரமாட்டாங்களே, இனிமே வரமாட்டேன். Bye, ரம்யா. Bye. சூர்யா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ சரியா வேலைக்கு போறதில்ல, கௌரியையும் போய் பார்க்கறதில்ல. என்னப்பா பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கிற? நானே உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னு நினைச்சேன்பா. அம்மா, இப்பெல்லாம் எனக்கும் கௌரிக்கும் அடிக்கடி பிரச்சனை வருதுமா. வாழ்க்கையில நிம்மதி இல்லம்மா. அம்மா, அவன் என்ன சந்தேகப்படுறாம்மா. ரம்யா கிட்ட நான் பழகுறது அவக்கு அறவே பிடிக்கலையா. வீட்டுல தினமும் பிரச்சனைமா. பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியல. அதான் வந்துட்டேன். எனக்கு வேற வேலை தெரியலம்மா. எனக்கு என்ன செய்ய தெரியலம்மா. என்னப்பா சொல்ற? உங்களை பார்த்து சந்தேகப்படுறாளா? உண்மையிலே உங்க ரெண்டு பேர்த்தையும் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கோங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. கேட்டியா? அப்ப கேட்கல. இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தேகப்படுறா, வாழ்க்கை சந்தோஷம் இல்லைன்னா என்னப்பா செய்யறது? நீதான் அவளுக்கு புரிய வைக்கணும். புரியாதவங்களுக்கு புரிய வச்சிடலாமா? ஆனா புரிஞ்சுக்கிட்டே தப்பா நடந்தா எப்படிமா புரிய வைக்கிறது? சொல்லுங்க. சூர்யா, இவ்வளவு நாள் ஏன் இந்த பிரச்சனை எங்கிட்ட சொல்லல? எங்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க போய் பேசியிருப்போம்ல. வேண்டாப்பா, நீங்க சொல்லி அதை கேட்கிற நிலைமையில அவ இல்ல. ரம்யாவோட வீட்லயும்